கிளிக் டு ஹிட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையான செகண்ட் டெஸ்ட்டோட டே 2 வந்து நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. இந்திய அணி ஃபஸ்ட் டேயில் வந்து 339 ரன்களுக்கு 6 விக்கெட் அப்படின்ற நிலையில் வந்து முடிச்சிருந்தாங்க. நேற்று வந்து இந்திய அணி 400 ரன்களுக்கு மேலே அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இந்திய அணி வந்து 376 ரன்களுக்கு ஆட்டம் இழந்துட்டாங்க. ஜடேஜா வந்து ஒரு 100 அடிப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் 86 ரன்களே அவுட் ஆயிட்டார். அஸ்வின் வந்து 113 ரன்களில் வந்து அவுட் ஆயிட்டார். அதுக்கடுத்து வந்து ஆகாஷ்தீப் மட்டும் 17 ரன்கள் வந்து எடுத்தார். பும்ரா 7 ரன்களுக்கு வந்து அவுட் ஆயிட்டார். ஸோ இந்திய அணி வந்து 376 ரன்களுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அடுத்து தொடங்கின பங்களாதேஷ் அணி, அதாவது ரொம்பவே சிறப்பாக விளையாடுவாங்க, பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து சிறப்பாக நிறைய பேர் விளையாண்டுருக்காங்க, அந்த அளவுக்கு வந்து இவங்களும் சிறப்பாக விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் ஸோ அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட் பவுலிங் எடுத்தாங்க. செகண்ட் பேட்டிங்கில் வந்துட்டு நல்லா ஆடணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து நிலவுச்சு. இந்த எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அணியோட இஸ்லாம் அவருக்கு வந்துட்டு பும்ராவோட பால் எங்கே வருதுன்னே தெரியல. ஸோ அவர் வந்து ஈஸியாக லீவ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாரு. ஆனால் அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஆஃப் ஸ்டெம்ப் வந்து பதம் பார்த்துருச்சு. அந்தளவுக்கு வந்து ஒரு திக்கு தெரியாமல் நின்னார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து பும்ரா வந்து அந்த பால் வந்து செமையாக போட்டு விக்கெட் எடுத்தார். ஸோ அதுக்கு எடுத்துகிட்டு பும்ரா மட்டும்தான் செமையா, நானும் வந்து கொஞ்சம் டீப்பாக பவுலிங் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆகாஷ்தீப் வந்துட்டு அவரும் வந்து அடுத்தடுத்து 2 பாலில் தொடர்ந்து வந்து ஸ்டெம்ப்ஸ் வந்து பறக்க விட்டார். ஹசன் அப்புறம் நாமினுல் இவங்க 2 பேருமே வந்துட்டு அடுத்தடுத்து வந்து ஆட்டம் இழந்தாங்க. ஸோ 22 ரன்களுக்கு 3 விக்கெட் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து பங்களாதேஷ் வந்து இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு நிலையில் கேப்டன் ஷாண்டோவும் முஸ்பிகிர் ரஹீமும் இணைஞ்சாங்க. எப்போவுமே முஸ்பிகிர் ரஹீம் வந்துட்டு அணியை வந்து சரிவிலேருந்து மீட்கிறதுக்கான வேலைகள் வந்து பார்ப்பார். ஸோ அந்த மாதிரி இந்த தடவையும் பார்ப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் வந்துட்டு அந்த மாதிரி இந்த தடவையும் கேப்டனோடு சேர்ந்து அவர் வந்து அணியை மீட்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ஸோ கேப்டன் ஷாண்டோ வந்து 20 ரன்களில் வந்து ஆட்டம் இழந்தார். அதுக்கடுத்து முஸ்பிகிர் ரஹீமும் 8 ரன்களுக்கு வந்து ஆட்டம் இழந்தார். 40 ரன்களுக்கு 5 விக்கெட் அப்படின்ற மேலும் இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து பங்களாதேஷ் அணி வந்து தள்ளப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அனுபவ வீரரான சைஃப் அல் ஹசன், அதுக்கப்புறம் லிட்டன் தாஸ், இவங்க 2 பேரும் வந்து கொஞ்ச நேரம் பொறுமையாக ஆடினாங்க. கொஞ்ச நேரம் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு 50+ பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணாங்க. சைஃப் அல் ஹசன் 32 ரன்களுக்கும் லிட்டன் தாஸ் 22 ரன்களுக்கும் வந்து ஆட்டம் இழந்துட்டாங்க. ஸோ இந்திய அணி மாதிரி டேலண்டர்கள் ஓரளவு தாக்குப்பிடிப்பாங்களா அப்படின்னு வந்து எதிர்பார்த்தா அவங்களும் தாக்குப்பிடிக்கல. ஹசன் முகமது 9 ரன்களுக்கும், தஸ்கின் அகமது 11 ரன்களுக்கும், ராணா 11 ரன்களுக்கும் வந்து ஆட்டம் இழந்தாங்க. மெஹதி ஹசன் மிராஜ் மட்டும் 27 ரன்கள் வரைக்கும் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். இறுதியில் வந்து 149 ரன்களுக்கு பங்களாதேஷ் அணி வந்து ஆட்டம் இழந்துட்டாங்க. இந்திய அணி 227 ரன்கள் லீடிங் பெற்றாங்க. ஃபாலோ ஆன் கொடுத்துருக்கலாம். ஏன் ஃபாலோ ஆன் கொடுக்கல? ஏன்னா ஃபாலோ ஆன் கொடுக்காதும் வந்து ஒரு விதத்தில் நல்லது தான். ஃபாலோ ஆன் கொடுக்காது 2 விதத்தில் நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபாலோ ஆன் கொடுக்காம இருந்ததுனால ஸோ செகண்ட் பேட்டிங் வந்து இந்திய வீரர்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து அது வந்து ஒரு அடுத்தடுத்த மேட்ச், டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து ஒரு பேட்டிங் ப்ராக்டிஸாகவும் இருக்கும். ப்ராக்டிசஸ் வீரர்கள் வந்து பயிற்சி மேற்கொண்டாலும் ரியலாக ஒரு மேட்ச்சில் ஆடுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அந்த ஒரு இதுக்கு வந்து யூஸ் ஆகும். அது போக வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. ஃபாலோ ஆன் கொடுக்குறதுல ஒரு ட்ராபேக்கும் இருக்குது. உங்களுக்கு கொல்கத்தா டெஸ்ட் வந்து ஞாபகம் இருக்குதா? ஆஸ்திரேலிய அணி வந்து இந்திய அணிக்கு வந்து ஃபாலோ ஆன் கொடுத்தாங்க. ஆனால் இந்திய அணி வந்து அந்த ஃபாலோ ஆன்லேருந்து ரைஸ் ஆகி விவிஎஸ் லக்ஷ்மன் வந்துட்டு 289 ரன்கள் அடிச்சு அந்த டெஸ்ட் மேட்ச் வந்து இந்திய அணி வந்து வின் பண்ணாங்க. சென்னை பிச்சையும் அவ்வளோ ஈஸியாக வந்து கருதிட முடியாது. ஸோ லாஸ்ட் டேல வந்து ஸ்பின்னுக்கு வந்து நல்லாவே ஒத்துழைப்பு கொடுக்கும். ஒருவேளை பங்களாதேஷ்க்கு ஃபாலோ ஆன் கொடுத்து அவங்க வந்து பேட்டிங் ஆடி இருந்தவேளை அவங்க எல்லாருமே ஃபார்முக்கு வந்து கொஞ்சம் சிறப்பாக ஆடி இருந்தாங்கன்னா, ஸ்பீட் பவுலர்ஸ் மட்டும் கொஞ்சம் கண்டெயின் பண்ணிவிட்டு ஸ்பின் பவுலர்ஸ் கிட்டே வந்து கொஞ்சம் நல்லா ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா ஸோ இது வந்து கொஞ்சம் சிக்கலாக தான் முடிஞ்சிருக்குச்சுன்னா 5th டேல வந்துட்டு ஸ்பின் வந்து செமையாக டர்ன் ஆகும். பங்களாதேஷ்லேயும் வந்து ஸ்பின் நல்லா போடுற பவுலர்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு நிலையில் வந்துட்டு அது வந்து ரொம்ப கடினமாக போயிருக்கும். பேட்டிங் செய்ய ஆரம்பித்த இந்திய அணிக்கு வந்துட்டு ஆரம்பத்துலேயே வந்து ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நல்லா ஆடினார். ஆனால் இந்த இன்னிங்ஸில் வந்துட்டு 10 ரன்களுக்கு வந்து ஆட்டம் இழந்தார். கேப்டன் ரோஹித் சர்மா அவரும் வந்து 5 ரன்களுக்கு ஆட்டம் இழந்து வழக்கம் போல் ஏமாற்றிட்டார். ஸோ என்னன்னா வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு டெஸ்ட் மேட்ச்சில் வந்து 100, 150 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரன்கள் வந்து அடிப்பாங்க. ஆனால் இப்போலாம் வந்து ஒரு 50 இல்லை 100 கன்வெர்ட் பண்ணுற ரேட் வந்து, அதுவும் எஸ்பெஷலி பேட்ஸ்மேன்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுற ரேட் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அஸ்வினும் ஜடேஜாவும் கொடுக்குற கன்சிஸ்டன்சி அளவுக்கு வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மட்டும் ஓரளவு சிறப்பான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு. மற்றவங்கெல்லாம் எப்போவாவது பிரகாசிக்கிறாங்க, பல நேரங்களில் வந்து சொதப்பிடுறாங்க. ஒரு சில பேர் நல்லா ஆடுற ஆட்டத்தினால இந்திய அணி வந்து தப்பிச்சிட்டு போயிட்டுருக்கு. அது போக வந்து பவுலிங் வந்து இப்போ ரொம்பவே சிறப்பாக இருக்குன்றதுனால அந்த பவுலிங்கை வச்சு மேனேஜ் பண்ணிடும். முன்னாடிலாம் வந்து பேட்டிங்கில் வந்து நல்லா பண்ணுவாங்க, பவுலிங்கில் வந்து கொஞ்சம் சொதப்புவாங்க இந்திய அணி. இப்போ வந்து பவுலிங்கில் ரொம்பவே சிறப்பாக பண்ணுறாங்க. ஆனால் பேட்டிங்கில் முன்னாடி இருந்த பெர்ஃபார்மன்ஸ், அதாவது வந்து ஒரு 2 டிகேட்ஸ், அதாவது சச்சின், டிராவிட், லக்ஷ்மன் இவங்களோட எறால இருந்த ஒரு ரன் கணக்கு வந்து இப்போ இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு சிறப்பாக வந்து ஒரு 100
ஒரு 100 கன்வெர்ட் பண்ணுறதோ 100 வந்து 150 200ன்னு கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இல்லைன்னு சொல்லணும். அதாவது வந்து சச்சினோட ஒரு டெக்னிக்கெல்லாம் சொல்லணும். ஆஸ்திரேலியாவில் போயிட்டு தொடர்ந்து அவுட் ஆகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு டெஸ்ட் சீரீஸில் வந்துட்டு ஆஃப் சைடு போகிற பால் வந்து தொடவே தொடாமல் ஃபுல்லாக வந்து ஆடி 248 ரன்கள் வந்து அடித்தார். அந்தளவுக்கு வந்து ஒரு பொறுமையோட ஒரு மேட்ச்சில் விளையாண்டார். விராட் கோலி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவுட் ஆன விதத்தையெல்லாம் சொல்லணும். 12th ஸ்டம்பில் வந்து அந்த பால் வருது, அந்த பாலை போய் வாங்கி எஜாய் அவுட் ஆகுறாரு. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் விராட் கோலி 17 ரன்களுக்கு வந்து ஆட்டம் இழந்தார். அது வந்துட்டு பேட்டில் வந்து அந்த பால் வந்து பட்டிருக்கு, ஆனால் எல்பிடபிள்யூ கேட்டிருக்காங்க, கொடுத்துட்டாங்க. க்ரௌடு நிறையா இருக்கும்போது எல்பிடபிள்யூ ஆகும்போது பேட்டில் வந்து பந்து படுறது வந்து கேட்காது அப்படின்ற மாதிரி சொன்னால் ஏற்றுக்கலாம். ஆனால் டெஸ்ட் மேட்ச்சில் அதுவும் வந்து இவ்வளோ வெயில் அடிக்கிற நேரத்தில் வந்து க்ரௌடு வந்து கம்மியாக தான் இருக்குது. க்ரௌட் கம்மியாக இருக்கிற நேரத்துலையும் வந்து பேட்டில் பட்டது வந்து விராட் கோலிக்கு தெரியலையா அப்படின்றது தான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்திய அணி வந்துட்டு 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 81 ரன்களுக்கு 3 விக்கெட் வந்து இழந்திருக்கிறாங்க. 308 ரன்கள் வந்து லீடிங்கில் வந்து இருக்கிறாங்க. சுப்மன் கில் வந்து 33 ரன்களும், ரிஷப் பண்ட் வந்து 12 ரன்களும் எடுத்து ஆட்டம் இழக்காமல் தொடர்ந்து ஆடிட்டு வராங்க. ஸோ சுப்மன் கில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து டக் அவுட் ஆகிட்டார். ஸோ நிறைய வந்து ட்ரோலுக்கு வந்து ஆளானார். ஸோ அதனால இந்த இன்னிங்ஸ் வந்து நல்லா ஆடி ஆகணும், ஆடி எப்படியாவது அணியில் வந்து இடத்த தக்க வச்சுக்கணும். ஏன்னா சர்ஃப்ராஸ் கான் வந்து போட்டிக்கு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து சிறப்பாக ஆடி இருக்கிறாரு. KL ராகுல் வந்ததுனால அவருக்கு இடம் கிடைக்காமல் போயிடுச்சு. ஒருவேளை வந்து KL ராகுலும் சொதப்பி சுப்மன் கில்லும் சொதப்பினா கண்டிப்பாக வந்து சர்ஃப்ராஸ் கானுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சுப்மன் கில் தொடர்ந்து சொதப்பினாலும் சர்ஃப்ராஸ் கானுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காகவே சுப்மன் கில் வந்து ரொம்ப கவனமாகவே ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இந்திய அணி வந்து மேலும் இன்னைக்கு விளையாண்டு 450+ ரன்ஸ் வந்து லீடு வச்சு பங்களாதேஷ்க்கு வந்து ஒரு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா 4th டேல வந்து ஸ்பின்னுக்கு வந்து நல்லா ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடும் சேப்பாக்கம் பிச்சு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக இந்திய அணி வந்து பேட்டிங் ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து கிட்டத்தட்ட இந்தியா வந்து வின் பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து சிறப்பான பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.